ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவரா? அப்போது உங்களுக்கான ஒரு ராஜா மாதிரி ஒரு கம்பீரம், ஒரு தனித்துவம், ஒரு ஆளுமை திறன் எல்லாமே இயற்கையாகவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் பண ரீதியாக சில தடைகள், அதாவது எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் ஒரு மன விரக்தி, இந்த மாதிரியான சவால்களை சந்திச்சுட்ருக்கீங்களா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். இந்த பதிவில் சிம்மராசிக்காரங்க அவங்களோட செல்வ வளத்தை எப்படி பெருக்கிறது, அந்த வீண் விரயங்களை எப்படி கட்டுப்படுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்றா ஆழமா பார்க்கலாம். ஆமாங்க, ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா சிம்மராசியில பிறக்கிறதே ஒரு பெரிய வரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதாவது இந்த ராசியில பிறந்தவங்க போன ஜென்மத்துல ஒரு ராஜ வம்சத்துல பிறந்திருப்பாங்க, ராஜசக்தியில் இல்லை ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்திலேயோ பிறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் அந்த கம்பீரமாக, அந்த தனித்துவமோ, அந்த ஆளுமையும் அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். சிம்மம்னாலே அது ஸ்பெஷல் தாங்க. இப்போது இந்த சிம்ம ராசிக்காரனோட அந்த இரட்டைத்தன்மை இது ரொம்ப அழகாக சொல்லுது. அவங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ராஜா மாதிரி ரொம்ப தைரியமாக ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். பணம் நல்லா வருது, ஆனால் அந்த வேகத்திலேயே போயிடுதுங்கிற கவலை, சில சமயம் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு மன விரக்தி, இதுதான் சிம்மத்தோட அந்த ரகசிய போராட்டம். சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்கிறது, அதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டி தான் இதுங்க. நம்ம படிப்படியாக போகலாம். முதல்ல சிம்மத்தோட அந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். அப்புறமா வஸ்திர தானம் செய்கிறது மூலமாக எப்படி ஒரு பெரிய யோகத்தை வரவழைக்கிறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கப்புறம் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு செல்வத்தை நம்மக்கிட்டேயே தக்க வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக உங்கள் வெற்றிக்கான பாதையை சுருக்கமாக தொகுத்து பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரங்க கிட்ட ஒரு விசித்திரமான குணம் இருக்குங்க. அவங்க கூடவே இருக்கவங்க, அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு சின்ன இடைவேளையோடு பழகுவாங்க. ஆனால் எங்கேயோ தூரத்தில் இருக்கவங்க கிட்ட ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஆழமாக ஒரு நட்பை ஏற்படுத்திக்குவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, சுற்றி ஆட்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தனிமையை உணர்வாங்க. இதுவே அவங்களோட மன விரக்திக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜோதிட தகவல். எப்படி ஒரு சிங்கத்தோட முழு பலமும் அதோட தலையிலையும் அந்த கழுத்து பகுதியிலையும் இருக்குதோ, ஆனால் அதோட கால்கள் அந்த அளவுக்கு பலமாக இருக்காதோ, அதே மாதிரி தான் நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருவித பலவீனம் இல்லைனா வலி இருக்கலாம்ங்க. இது அவங்களோட கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசிய உடல் ரீதியான சவால்னே சொல்லலாம். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் தீர்வு தானே என்ன? முதல்ல தீர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம், வஸ்திர தானம். ஆமாங்க, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, நீங்கள் உடுத்துகிற துணியில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொண்டு வர முடியும். இதுதான் மற்ற எல்லா பரிகாரங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இந்த வஸ்திர தானத்தை எப்படி கரெக்டாக செய்கிறது, இதில் பல நிலைகள் இருக்குது. உங்கள் வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். முதல் படி, உங்கள் வீட்டில் இருக்க கிழிஞ்ச ரொம்ப நாளாக உபயோகப்படுத்தாத பழைய துணிகளை உடனே வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்காக நல்ல புத்தகம், புது ஆடைகளை வாங்குங்க. மூணாவது, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏழை எளியவங்களுக்கு துணிதானம் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இருக்குது. இதுதாங்க அந்த பவர்ஃபுல்லான பரிகாரம். உங்கள் குலதெய்வம் கோயிலில் பூஜை செய்கிற பூசாரிக்கு நீங்கள் மனசார ஒரு புது வேட்டி துண்டு இல்லை புடவை எடுத்து கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் யோகத்தையும் கொண்டு வரும். இது உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முழுசாக பெற்றுத்தரும். இதை முறையாக செஞ்சு பாருங்கள், அதோட பலனை நீங்கள் நேரடியாக உணர்வீங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க. வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது,
பண வரவை அதிகரிக்கணும், புது புது வாய்ப்புகள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. செல்வத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை இருக்குது. அது என்னன்னு இப்போ தெளிவாக பார்க்கலாம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் தன வரவு, அதாவது பணப்புழக்கம் தங்கத்தடை இல்லாமல் அதிகரிக்கணும்னா நீங்கள் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிற மகாவிஷ்ணுவை, அதாவது பெருமாளை தரிசனம் செய்யணும். எங்கெல்லாம் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரோ அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடும் போது சிம்மராசிக்கு தன வரவும் அபரிமிதமாக பெருகும்னு ஜோதிடம் சொல்லுது. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். சிலருக்கு வருமானத்தில் பிரச்சனையே இருக்காது, நல்லாவே சம்பாதிப்பீங்க. ஆனால் வர்ற பணம் எல்லாம் மெடிக்கல் செலவு, தேவையில்லாத கடன், திடீர்னு வர விரயம்னு தண்ணியாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, உங்கள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை கையில் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கோயில் இருக்குங்க. அதுதான் திருநீர்மலை. ஆமாங்க, சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற திருநீர்மலை பெருமாள் கோயிலுக்கு சிம்மராசிக்காரங்க ஒரு பெரிய ஜோதிட ரீதியான தொடர்பு இருக்குதுங்க. அங்கே போய் பெருமாளை வழிபடுவது உங்கள் விரயங்களை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்தும். திருநீர்மலைக்கும் சிம்மராசிக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட கணக்குகள் என்ன அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சில தெய்வீகமான விஷயங்கள் நம்ம ஏன் எதுக்குன்னு நம்ம அறிவை வச்சு ஆராயிறதை விட முழுமையான நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயமாக பலனுண்டு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் இப்போ சுருக்கமாக ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி பார்க்கலாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை உங்கள் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இதில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பொதுவாக ஒரு யோகம் வரணும்னா வஸ்திர தானம் செய்யுங்க. உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நின்ற கோல பெருமாளை வழிபாடு செய்யுங்க. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்தணும்னா திருநீர்மலை பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் தேவை எதுவோ அதுக்கு சரியான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இதோ உங்களுக்காக ஒரு போனஸ் டிப், ரொம்ப முக்கியமான குறிப்பு. திருநீர்மலை கோவிலுக்கு எப்போ போனால் அதோட முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநீர்மலைக்கு போயிட்டு பெருமாளை தரிசிக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற பலனை பல மடங்கு அதிகரிக்கும். அன்பான சிம்மராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜாவோட வாழ்க்கை மாதிரி கம்பீரமாக இருக்க வேண்டியது. அதுக்கு தடையாக இருக்கிற சில விஷயங்களை மாற்றுறதுக்கான சக்தி வாய்ந்த வழிகளை இப்போ பார்த்தோம். இந்த எளிய செயல்கள் மூலமாக உங்கள் விதியை நீங்களே தீர்மானித்து உங்கள் வெற்றி கதையை எழுத நீங்கள் தயாராக முழு நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது உங்களுக்கு இப்போ ஒரு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுது. அப்படி வெகுவாக குறையிறதுனால இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இல்லாததுனால டக்குன்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு ராஜயோகம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதாவது இத்தனை நாட்களாக நெகட்டிவாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறியும் செயல்பட ஆரம்பிச்சிருவார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி. இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால உங்களால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணியிருக்க முடியாது. பொருளாதாரத்தில் விரைய செலவாகிட்டே இருந்திருக்கும். தற்பொழுது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கையை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த ராகு கேது காலகட்டங்களில் நிறைய இழப்புகளும் கஷ்டங்களும் மன உளைச்சலும் தான் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்று
வழியையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா என்ன நோயினே தெரியாத ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாயிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் இந்த ராகுகேது காலகட்டங்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் காத்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது சிம்மராசி பெண்களுக்கு ஆயிடுது. ஆனால் சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதுவும் 6 மாதத்துக்குள்ளேயே. வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம், அது சாமி 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக இந்த வருடத்துக்குள்ளேயே கட்டி முடிக்க போறீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மன உளைச்சலுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும். அடுத்ததா பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும். பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. பயணங்கள் சாதகமான பலனை தரும். பொறுப்புகள் கூடும். அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில்
ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேல் இடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு வணங்கி வர உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க முருகப்பெருமான். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.